நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 34ஆம் நாள் தியானம். நீதி புரண்டு வர கடவது. ஆமோஸ் இறைவாக்கினரின் மிகவும் முக்கிய செய்தி, நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்பதுதான். எனவேதான் இவரை நீதியின் இறைவாக்கினர் என அழைக்கிறோம். ஆமோஸ் ஒரு இறைவாக்கினரும் அல்ல, இறைவாக்கு குழுவை சார்ந்தவரும் அல்ல, ஒரு ஆடு மேய்க்கும் மனிதன். ஆனால் கடவுள் இவரை தமக்காக தேர்ந்தெடுத்து அழைத்தார். சீர்கெட்ட ஒரு தலைமுறையை சீர்படுத்துவதற்காக செயல்பட்டவர். நீதி, நேர்மை, உண்மை, நாணயம் என்ற உணர்வே இல்லாத ஒரு தலைமுறையை இந்த உணர்வுக்குள் கொண்டு வருவதற்காக அழைக்கப்பட்டவர். தமது கண்டிப்பான இறைவாக்கினால் அறிவை கூர்மையாக்கி சிந்திக்க வைக்க தூண்டினவர். சமய சடங்குகளில் மாய்மாலம் காணப்பட்டது. திருவிழாக்கள், வழிபாடுகளில் செல்வம் பெருகியது. இந்த செல்வப் பெருக்கினால் அருவருப்பான காரியங்கள் பெருகி மது, மாது, திருட்டு, ஏமாற்றுதல், சண்டை, கொலைகள் என வழிபாடு என்ற போர்வையில் நடந்தேறின. எனவே திருவிழாக்கள், வழிபாடுகள் வணிக கூடங்களாக மாறியது. வர்த்தகம் அதிகரித்ததால் பக்தியும் பற்றுறுதியும் பாதிப்படைந்தது. கடவுளுடன் ஒன்றிக்கும் வழிபாடுகள் இல்லாமல் போய் களியாட்டம் அதிகமானது. பொருள் சேர்க்க வேண்டும், செல்வாக்கை பெருக்க வேண்டும், பதவிகள் கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையே ஓங்கியது. இதற்காக எந்த தீமையையும் செய்ய அவர்கள் முன்வந்தார்கள். எனவேதான் உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன், உங்கள் ஆராதனைகளில் எனக்கு விருப்பமில்லை என்கிறார். பணம் எல்லா தீமைக்கும் காரணமானது. அறநெறி வாழ்வு மறுக்கப்பட்டு, ஏழைகள் சுரண்டப்பட்டு, நீதி இல்லாமல் போனது, ஏழைகள் ஏமாற்றப்பட்டன. இது கடவுளின் பார்வையில் பொல்லாங்கானது என்பது ஆமோஸின் எச்சரிக்கை. இவற்றை இன்றைய எமது அரசியல், பொருளாதார, சமூக, சமய வாழ்வும் அநீதியாக இருக்கிறது. இவற்றில் நீதி செய்ய கடவுள் அழைக்கிறார். அர்ப்பணிப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.